திருச்சிற்றம்பலம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. காளையார் கோயிலுக்கு ஒரு ரதம் செய்ய விரும்பினார் அரசன். யாரை வைத்து செய்வது? ஆய்வு செய்தார்கள். மர வேலைகளை அழகாக செய்யக்கூடிய குப்பமுத்து ஆசாரியை தேர்ந்தெடுத்தார்கள். குப்பமுத்து ஆசாரியை வரச் செய்தார் அரசன். அவரிடம் ரதம் செய்ய வேண்டும் என்று சொல்ல, அவர் தன்னால் முடியாது என்று சொன்னார் குப்பமுத்து ஆசாரி. இல்லை, தாங்கள் செய்யத்தான் வேண்டும் என்றான் அரசன். குப்பமுத்து ஆசாரியோ, நாளைக்கு வந்து சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றார். சென்றதும் அவர்களது குல வழக்கப்படி நூல் பிடித்து பார்ப்பார்கள். அதாவது ஒரு புஸ்தகத்தில் நூலை உள்ளிட்டு இழுத்து அதில் என்ன வருகிறது என்று பார்த்துவிட்டுத்தான் செயல்களை செய்வது அவர்களது வழக்கமாக இருந்தது. அதனால் அப்படி நூல் பிடித்து பார்க்கும் பொழுது மறுப்பு வந்ததால் அரசனிடம் சென்று தான் ரதம் செய்ய போவதாக இல்லை என்று மறுத்தார். அரசனோ விடுவதாக இல்லை, ரதம் செய்துதான் ஆக வேண்டும் என்று சொல்ல, குப்பமுத்து ஆசாரியும் வேறு வழியில்லாமல் ஒத்துக்கொண்டார் ஒரு நிபந்தனையின் பேரில். குப்பமுத்து ஆசாரி அரசனிடம் கேட்டார், நான் ரதம் செய்வதாக இருந்தால் நான் என்ன சன்மானம் கேட்டாலும், என்ன சம்பளம் கேட்டாலும் தருவீர்களா? தர வேண்டும், தந்தால்தான் நான் ரதம் செய்வேன் என்று சொன்னார். அரசனும் அதற்கு ஒத்துக்கொண்டு ரதத்தை செய்ய சொன்னார். சில மாதங்கள் சென்றன. பிரம்மாண்டமான அழகான ஒரு ரதம் உருவானது குப்பமுத்து ஆசாரியால். அந்த ரதம் நிலையில் நிறுத்தப்பட்டது. குப்பமுத்து ஆசாரி செய்த அந்த ரதத்தில் இறைவனின் திரு விக்கிரகம் உற்சவர் ஏற்றி வைக்கப்பட்டிருந்தது. ரதத்தை வீதி உலாவுக்காக இழுக்க, வடம் பிடிக்க மக்கள் ஆயத்தமானார்கள். வழக்கப்படி பெரிய மருது அரசர் அந்த ரதத்தில் ஏறி அமர்ந்தார். மக்கள் எல்லோரும் ஊர் ஒன்று கூடி ரதத்தை இழுத்தால் ரதம் ஒரு இன்ச்சு கூட அசையவில்லை. யாராலும் இழுக்கவே முடியவில்லை. ஆச்சரியப்பட்டார்கள். ஏன் ரதம் ஒரு இன்ச்சு கூட நகரவில்லை என்று எல்லோரும் யோசித்துக் கொண்டிருந்த போது அந்த கூட்டத்திலிருந்து ஒரு குரல் கேட்டது. குப்பமுத்து ஆசாரிக்கு சன்மானம் எதுவும் இன்னும் தரவில்லையே, சம்பளம் கொடுக்கவில்லையே, அதனால் நகரவில்லையோ என்று குரல் கேட்டது. அரசனும் குப்பமுத்து ஆசாரியை கூப்பிட்டு, உனக்கு சன்மானம் தராததால் ரதம் நகரவில்லை போலும், சன்மானம் என்ன வேண்டும் கேள் என்று பலரும் ஊர் கூடி இருந்த அந்த நேரத்தில் அரசன் கேட்டான். குப்பமுத்து ஆசாரியோ தயங்கி இந்த ஒரு நாள் தேசத்தின் அரசராக நான் இருக்க வேண்டும் என்று ஆசாரி கூற, மக்கள் அனைவரும் ஆச்சரியத்தோடு பார்த்தார்கள். சின்ன மருதுவிற்கோ
கோபம் வாளை உருவினார். உடனே பெரிய மருது அரசர் தேரிலிருந்து இறங்கி சின்ன மருதுவை சமாதானப்படுத்திவிட்டு தனது தலையில் இருந்த கிரீடத்தை எடுத்து குப்பமுத்து ஆசாரியிடம் கொடுத்தார். சிறிது நேரத்தில் செங்கோலையும் கொடுத்து தேரில் ஏறி அமரச் செய்தார் குப்பமுத்து ஆசாரியை. குப்பமுத்து ஆசாரியும் தேரில் ஏறி அமர்ந்த பின் ரதம் நகர்ந்தது. அந்த தேர் நகர்ந்து சிறிது தூரம் சென்று ஒரு திருப்பு முனையில் திரும்பும் பொழுது இடித்ததால் தேரிலிருந்து குப்பமுத்து ஆசாரி கீழே விழுந்தார். கீழே விழுந்த அவரின் மீது ரதத்தின் சக்கரம் ஏறியது. பக்கத்திலே வந்து கொண்டிருந்த அரசர் துடிதுடித்து பதட்டப்பட்டு குப்பமுத்து ஆசாரியை தனது மடி மீது கிடத்தி குற்றுயிரும் குலையுருமாக இருந்த அவரை பார்த்து கதறினார். ஒன்றும் புரியவில்லை. அரசாங்க வைத்தியரை கதறிக்கொண்டே அழைத்தார். குப்பமுத்து ஆசாரியை காப்பாற்றியே ஆக வேண்டும், வாருங்கள் என்று அரசாங்க வைத்தியரை அழைக்க, இந்த கலையையும் நான் காப்பாற்ற வேண்டும், குப்பமுத்து ஆசாரியையும் காப்பாற்ற வேண்டும் என்று அரசர் பதறிக்கொண்டிருக்கும் பொழுது குப்பமுத்து ஆசாரியோ அரசரை தடுத்து, நான் ரதம் செய்ய மறுத்தேன் அல்லவா? ஏனென்றால் அந்த புத்தகத்தில் நூல் பிடித்து பார்க்கும் பொழுது, சாஸ்திர புத்தகத்தில் நூல் பிடித்து பார்க்கும் பொழுது, இந்த ரதத்தை எந்த அரசர் செய்கிறாரோ அந்த அரசர் அந்த ரதம் செய்த அன்று மரணிப்பார் என்று இருந்தது. அதனால் அந்த இடத்தில் நான் இருந்து தாங்கள் மரணிப்பதை தடுத்து நான் எனக்கு அந்த மரணத்தை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி கண்ணை மூடிவிட்டார் குப்பமுத்து ஆசாரி. எவ்வளவு பெரிய மனம் அவருக்கு! குப்பமுத்து ஆசாரியை போல் ஒருவரை நினைக்கும் பொழுதே நமது நெஞ்சத்தில் என்னவோ செய்கிறது அல்லவா எல்லோருக்கும். அரசரும் குப்பமுத்து ஆசாரியும் கண்முன்னே காட்சியாக விரிய அவர்களது உள்ளங்களை நினைத்து பார்க்கும் பொழுது கண்களில் நீர் பெருகுகின்றது. இப்படிப்பட்ட மனிதர்கள் வாழ்ந்ததால்தான் இன்றும் மழை பெய்கின்றது என்று சொல்லி காலை வணக்கம் சொல்வது அழகம்மை சுவாமிநாதன். ஹாப்பி மார்னிங்.